गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி போகி பண்டிகை ஸ்பெஷல் தேங்காய் போலி. இன்றைக்கி தேங்காய் போலி பண்ணுறதுக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 400 கிராம் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு மாவை பிசைஞ்சு ஊற விட்டுக்கலாம். அதுக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துன்னு ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் தளராக இருந்ததுன்னா நமக்கு நல்லா ஊறிண்டு சாஃப்டாக வரும். நல்லா நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு தளர பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும். இப்போ இது மேலே நல்லா நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் இது மேலே விட்டு ஊற விடணும். அப்போ தான் நமக்கு போலி தட்டும் பொழுது மாவு காயாமல் இருக்கும். இந்த நல்லெண்ணெயிலேயே அது நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை பிசையணும். ஸோ நல்லா இழுத்து அடித்து பிசைஞ்சிட்டு நான் இப்போ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நல்லா பிசையணும். அப்போ தான் மாவு காயாமல் நமக்கு நல்லா இழுத்து தட்ட வரும். இந்த எண்ணெயிலேயே அது நல்லா ஊறணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இது மேலே இந்த மாதிரி எண்ணெய் விட்டு ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த எண்ணெயே தட்டுறதுக்கு கூட எடுத்துக்கலாம். மேலாப்புல இந்த மாதிரி பூசின மாதிரி தட்டிட்டு ஊற்றிட்டு அப்படியே ஊற விட போகிறோம். நல்லா ஒரு 1 hour 2 hour ஊறினா தப்பு கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ மாவு ஊறுறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு சாஃப்டான போலி கிடைக்கும். ஸோ நல்லா இதை ஓரமாக மூடி வச்சுட்டு ஊற விட போகிறோம். இப்போ அந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம பூர்ணம் பண்ணிடலாம். தேங்காய் பூர்ணத்துக்கு இப்போ 200 கிராம் நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதே இந்த கப்பு 200 கிராம் வெல்லம். இதுக்கு 400 கிராம் தேங்காய், அதாவது 2 கப்பு தேங்காய்னா 1 கப்பு வெல்லம். அப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் மண் இருக்கும். ஸோ நம்ம இதை கரையை விட்டு வடிகட்டின்றோன்னா சரியாக இருக்கும். ஸோ இது மூழ்கிற அளவு ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரையை விட்டுக்கோங்க. அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடுதுன்னா பூர்ணம் கலர்றதுக்கு நாழி ஆகிடும். ஸோ இது ஜஸ்ட்டு கரையை விட்டு வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிப்போம். அது கரையை விட்டு வடிகட்டி எடுத்துன்னு திரும்ப விட்டுருக்கேன் இதில். ஸோ இந்த பாகில் நான் சொன்ன மாதிரி 1 கப்பு வெல்லம்னா 2 கப்பு தேங்காய் அளந்து வச்சுருக்கேன். எந்த கப்பால் வெல்லம் எடுத்தோமோ, அதாவது இந்த கப்பில் எடுத்தோம் நம்ம. ஸோ இதே கப்பால் அளந்து வச்சுருக்கேன். இது நல்லா இப்போது பூர்ணமாக கலர போகிறோம். சுருண்டு வர வரைக்கும் கலரிக்கணும். வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். ஸோ நம்ம கெட்டியமாக தான் கரைச்சின்னு இருக்கோம் வெல்லத்தை. ரொம்ப தண்ணி விடலை. தண்ணி விட்டால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துன்ட்டு இதை அப்படியே கலரி எடுத்துக்கணும். கெட்டி ஆகட்டும், நான் காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கெட்டி ஆகிடுது. இதில் ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நல்லா வாசனைக்காக. இது நல்லா கலந்துட்டு அவ்வளோதான். இது அப்படியே சுருண்டு வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம் அடுப்பை. இதை ஆறினா இதுவே நமக்கு அழகாக உருட்டிண்டு வந்துடும். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாவும் பூரணமும் நன்னாவே ஊறிடுத்து நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ மாவு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு பூர்ணமும் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை அப்படியே ஓரத்தில் கொஞ்சம் மெல்லிசாவும் நடுவில் கனமாகவும் நம்ம வச்சுட்டோம்னா அதை மடிச்சிட்டு தட்டும் பொழுது நமக்கு பூர்ணம் ஒரு பக்கமாக போகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சம் கனமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சு
நல்லா மூடின்றணும். மூடிட்டு அப்படியே திருப்பிக்கணும். இப்போ அடியில் கனமாக இருக்கு இல்லையா, ஸோ வந்து அப்படியே எண்ணெயை தொட்டு 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 மெல்லிசாக நம்மளால் எவ்வளோ மெல்லிசாக இட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக இட்டோம்னா ஓரளவுக்கு பூரணம் ஒரு பக்கமாக போகாதக்கி நல்லா வரும். அப்படியே இந்த பூரணத்தோடையே இழுத்து மெதுவாக கொண்டு போயிட்டு அப்படியே எவ்வளோ இந்த பாருங்க, நான் ஆல்ரெடி ஒன்று தட்டி வச்சுருக்கேன், எவ்வளோ மெல்லிசாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம தட்டிக்க வேண்டியதான். கல் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன், அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இப்போ எடுத்து போட வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாழை இலையோட இதில் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது அப்படியே வந்துடும். நம்ம நல்லா மெல்லிசா தட்டிப்போம். ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா அதுவே அப்படியே வர ஆரம்பிச்சிடும். சூப்பராக வந்துடுது. அப்படியே சிம்மில் வச்சு நெய் விட்டு வாக்க வேண்டியதான். வெந்துருது நல்லா, அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இது கோதுமை மாவுங்கிறதுனால மைதா அளவுக்கு நமக்கு இழுக்க வராது. ஆனால் நம்ம இந்த மாதிரி தளர பிசைஞ்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக மெல்லிசாக இட்டோம் அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கமும் பூர்ணமும் இருக்கும், மாவும் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக வெந்துருது. இதே மாதிரியே எல்லாத்தையும் இதே மாதிரியே மெல்லிசாக தட்டிட்டு அப்படியே வாத்தி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக கோதுமை மாவில் செஞ்ச தேங்காய் போலி ரெடி ஆகிடுது பாருங்க. நம்ம இது கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே இல்லை, ரொம்பவே சாஃப்டாகவே சூப்பராகவே வந்திருக்கு. ரொம்ப ஈஸி. பருப்பு பொடியும் பண்ணலாம் போகி பண்டிகைக்கு, தேங்காய் பொடியும் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக சட்டன் பண்ணணும்னா தேங்காய் பொடி பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே ஈஸி தான். போகி பண்டிகைக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ மெல்லிசாக தட்டுறமோ அவ்வளோக்கு ஒன்றும் நமக்கு சூப்பராக வரும். ஸோ பொறுமையாக ஒன்று ஒன்றா தட்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.